வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு போட் நெக் கட் பண்ண போகிறோம். போட் நெக் பேக் ஓப்பன் கேட்டிருக்காங்க, கை எல்போ கை கேட்டிருக்காங்க. அளவு ப்ளவுஸ்லேயும் போட் நெக் தான் இருக்குது, அதே மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த போட் நெக் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இது அளவு ப்ளவுஸு, இதுதான் மெஷர்மெண்ட். இந்த காட்டன் ப்ளவுஸ் இதுக்கு லைனிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. இது வெளி சைடு இப்போ மடிச்சிருக்கீங்க இல்லையா, நம்ம டீஸ் போடும்போது உள் சைடு தான் போடணும். அப்படியே இந்த அளவுக்கு மடித்து போட்டுக்குங்க, உள் சைடு வர மாதிரி. இந்த அளவு டபுள் பீஸாக அப்படி சுருக்கம் இருந்ததுன்னா அயன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் தான். இது பேக் ஓப்பன், கை எல்போ கை, ஃப்ரண்ட்டில் மட்டும் பிரின்சஸ் கட்டு. இந்தமாரி இதில் உங்களுக்கு பட்டி பீஸ் வராது. இதில் நம்மளுக்கு இந்தமாரி சுருக்கம் வரணும். ஃப்ரண்ட்டில் இப்படி வரும்போது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது நல்லா பக்காவாக உட்காரும். இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுற இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக மடிச்சிருக்கோங்க இல்லையா, இந்த அளவு டபுளாக மடிச்சிருக்கோம். மறுபடியும் இன்னொரு மடிப்பு இந்த அளவுக்கு. இப்போ இது நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம், மொத்தம் 4 பீஸஸ் வரும். இந்த அளவு மடித்து போட்டாச்சு. நம்ம இப்போ கைக்கு இந்த ஸ்கேல் அளவு துணி விட்டால் போதும். ஏன்னா இதிலே தான் மடித்து எம்மிங் பண்ண போகிறோம். லைனிங் ப்ளவுஸ் வந்தால் தான் ஆஃப் இன்ச்சு துணி விடுவோம். இது நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மார்க் போட்டுருங்க. ஃபஸ்ட்லேயே கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சு மார்க் போட்டிருக்கோம். இப்போ அப்படியே இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இதான் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ். இந்த அளவு டபுளாக மடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சுற்றளவு இந்த அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்து இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த டீஸ் மார்க்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் ஸ்லீவ் லென்த்து, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஏன்னா பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ இந்த ஆமுல் பீஸ் இருக்குங்க இல்லையா, கரெக்டாக இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. கரெக்டாக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம இந்த அளவு ஸ்லீவ் மார்க் போட்டிருக்கோம், இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கோம், இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கோம். அதேமாதிரி ஸ்லீவ் லென்த்து. இப்போ இந்த ஸ்கேலில் இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு மார்க் போட்டுங்களே, இதுலேருந்து இந்த டீஸ் மார்க் இந்த ஷேப்புக்கு போட்டுடணும். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்து கரெக்டாக 10.5 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு ரெடி 10 இன்ச்சு வந்துடும். இப்போ ஸ்லீவ் சுற்றல் 11 இருக்குது. இதில் கரெக்டாக இதே மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். இங்கே ஆமூல் லென்த்து கரெக்டாக 7.5 வச்சுருக்கோம். இதான் ஸ்லீவ் லென்த்து. உங்களுக்கு இந்த அளவு மார்க் போட்டு அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கோங்க இல்லையா, இதே சேம் பீஸில் இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இது ரெடி அளவு. நம்ம இங்கே 1.5 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். இந்த அளவு கட் பண்ணிச்சு. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவ். இப்போ இங்கே சென்டராக ஒரு டீஸ் மார்க் இந்த அர்க்கத் போட்டு அப்படியே இது ஸ்லீவ் பாதியாக எடுத்துட்டுங்க. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு, இந்த அளவு கவர் தட்டுது. நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வந்துடணும். இதான் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேக் ஓப்பன் இருக்குங்க இல்லையா, நம்ம மடிப்பு இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குங்க இல்லையா, இந்த பக்கம் திருப்பி வந்துடணும். இந்த ஓப்பன் பீஸ் நம்ம பக்கம் வந்துடணும். இந்த அளவுக்கு அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. 2 பீஸும் ஒரே அளவுக்கு வர அளவுக்கு மடிச்சுட்டு இங்கே நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இங்கே இருக்குங்க இல்லையா, கரெக்டாக 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு லென்த்துக்கு ஒரு டீஸ் மார்க். இந்த 2 பீஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சாச்சு. இப்போ நம்ம பேக்கில் இதிலே மடிச்சிக்கலாம். மடிக்கிற மாரி நம்ம 2 இன்ச்சு கூட துணி விட்டுக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த டீஸ் அளவு இந்த ஸ்கேல் அளவுக்கு 2 இன்ச்சு துணி விட்டுருங்க.
இதிலே மடிச்சுக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் நம்ம இதிலே மடிக்கிற மாரி துணி விட மாட்டோம். 1/2 இன்ச்சு விடுவோம். இதில் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு விட்டுருக்கும். இங்கே கரெக்டாக 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் ஊக்கு போய்ட்டு ஐப்பட்டி வந்து இதே துணியில் தான் நம்ம வேறு கொடுக்க போகிறோம். அதுக்காக கரெக்டாக இந்த அளவு விட்டால் போதும். இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, பேக்கு, இதான் வந்து இந்த அளவு எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லேருந்து இதிலேருந்து கரெக்டாக வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த டாட் போடுவோம் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்கும். அடுத்து வந்து இந்த பேக் நெக்கு இந்த அளவுக்கு வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஒரு மார்க், இங்கே நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஆமுல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இதிலேருந்து கரெக்டாக ஆமுல் ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு மார்க். இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் லென்த்து, இப்போ இந்த அளவு டேப் இருக்குங்க இல்லையா, டேப்பிலே வச்சு அளந்துக்கலாம். கரெக்டாக 14.5 இருக்குது. 14.5 எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 15 இன்ச்சு விட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இது ஆமுல் சைஸ். இப்போ அடுத்தது வந்து இந்த அளவு அப்படி அடித்து போட்டுட்டு பாடி சுற்றளவு இந்த டேப்பாலே நம்ம அளந்துக்கலாம். இப்போ நல்லா மடித்து போட்டிருக்கோம். கரெக்டாக வந்து பாடி சுற்றளவு வந்து 19 இருக்குது. இந்த ஷோல்டர் அளவு வந்து 13 இருக்குது. 19னா வந்து இங்கே வந்து 9.5, கரெக்டாக 9.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 13. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு ஒரு மார்க். அடுத்தது வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இந்த ஷோல்டர் அகலம் இங்கே வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதான் நெக் ஷேப் அளவு. இதுதான் நெக் இறக்கம். இந்த அளவு அப்படியே ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு நெக் இறக்கம் வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னா கரெக்டாக 2 இன்ச்சு வச்சுருக்கோம். 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஆமுல் வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதோட நிப்பாட்டிட்டு இதிலேருந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 1.5 இன்ச்சு துணி போதும். ஏன்னா மேக்ஸிமம் 1.5 இல்லை 2 இன்ச்சுக்குள்ளே துணி விட்டாலே போதும். ஏன்னா அதுவே கொஞ்சம் துணி நிறையா இருந்தாலும் ரொம்ப ப்ளவுஸுக்கு நல்லா இருக்காது. இங்கே ஒரு கட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த போட் நெக் ஷேப் இருக்கு இல்லையா, இதிலேருந்து அப்படியே இந்த ஷேப் வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இதை வந்து அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம மடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு அர்க்கட் போட்டுக்கலாம். இதை நம்ம மடிக்கிற அளவுக்கு. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு போட் நெக்கு. இப்படி இருக்கு இல்லையா, பேக் ஓப்பன் கட் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஊக் பட்டி, ஒரு பக்கம் ஐப்பட்டி வந்துடும். இந்த ஷேப்புக்கு வந்து இப்படி வந்துடும். இப்படி க்ளோஸாக வந்துடும். நெக்குக்கு வந்து நீங்கள் பைப்பிங் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை எம்மிங் வேணாலும். பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம பைப்பிங் வேணாம், எம்மிங் கேட்குறோம், எம்மிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பேக்கு கட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மடிச்சிட்டு 2 பீஸாக இருக்கு இல்லையா, இந்த மடிப்பு வந்து நம்ம சைடு வரணும். ஓப்பன் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பக்கம் வந்துடணும். இப்போ இந்த அளவு மடிச்சிருக்கு. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு இதிலேருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுடணும். இதுலேருந்து இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் வந்து கரெக்டாக இந்த சைடு போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இதிலே மடிக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா துணி கொடுத்தா அடிச்சு திருப்பி போகிறோம். இங்கே வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்காக இந்த அளவு டீஸ் மார்க் போட்டு விட்ருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு இப்போ நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே நெக் இருக்க தான் ஃப்ரண்ட் சைடு வரும். போட் நெக்குனாலே பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே சைஸ் வந்துடும். இப்போ இந்த ஆமுல் ஷேப் இதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் வந்து இதே அளவு தான். இப்போ இந்த அளவு கட் பண்ணிங்க இல்லையா, இப்போ நம்ம பேக்கு கட் பண்ணி பீஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து போட் நெக் ஷேப். அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டை வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி எடுத்துக்கலாம்.
ஏன்னா இங்கே ஜாயிண்ட் வரும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கும் 1/2 இன்ச்சு, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். இந்த அளவுக்கு. இப்போ இந்த ஷேப் அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இது எக்ஸ்ட்ரா இருக்குங்க இல்லையா, இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பாடி லூஸ். இதிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு சொல்லிட்டு டேப்பாலே நம்ம அளந்துக்கணும். கரெக்டாக 9.5 வருது. இதிலேருந்து 9.5. இங்கே ஒரு கட்டு வரும்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். கரெக்டாக 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறது. இப்போ இந்த பேக் கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இந்த பீஸ் வச்சுட்டு இந்த அளவு வச்சுட்டு ஒரு கட் போட்டுக்கணும். இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதுதான் பேக்கில் வந்து ரெடி அளவு வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பிரின்சஸ் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த 7 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக வந்து 3.5 இன்ச்சு ரெடி நம்மளுக்கு வேணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம், 4 இன்ச்சு. ஏன்னா இங்கே பிடிச்சி தைப்பேன் இல்லைங்களா, அது ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகிடும். அப்போ வந்து ரெடி வந்து நம்மளுக்கு 3.5 இன்ச்சு வந்துடும். இதிலேருந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இதில் நம்ம வந்து கரெக்டாக இப்போ 4 இன்ச்சு வச்சுருக்கோம். 4 நம்ம பிடிச்சி தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகிடும். அப்படியே இதிலேருந்து இந்த டீஸ் மார்க் இப்படி வந்துடும். இந்த ஷேப்பை வந்து அப்படி இப்படி கட் பண்ணிக்கலாம். இதுதான் பிரின்சஸ் கட்டு. இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு லென்த்து இந்த அளவுக்கு துணி வேணும். இது இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு இதான் ரெடி அளவு நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குங்களே இந்த துணி, இதை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா குளிர் கொடுத்து தைக்கும்போது அந்த டாட்டு போடல இது வராது, உங்களுக்கு சுருக்கம் நல்லா வந்துடும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி சுருக்கம் வரணும்னா இங்கே வந்து நல்லா பெருசாக வந்துடும். அதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது குளிர் கொடுத்து தைக்கும்போது நம்மளுக்கு டாட்டே தேவைப்படாது, கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ரெடி. இது தான் இந்த பக்கம் வந்து 1/2 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த ஷேப் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு டாட் போடுற மாதிரி அந்த ஷேப் அப்படி இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். இந்த அளவு நம்ம பிடிச்சி தைச்சிருவோம். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடு வச்சு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அளவு தையல் பண்ணும்போது இங்கே வந்துடும் தையல். இதான் வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு. இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட் இப்படி வந்துடும், இந்த ஜாயிண்ட் வந்து இப்படி வந்துடும். இதில் வந்து நீங்கள் தைக்கும்போது இது ஃப்ரண்ட்டு மஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா இப்படி குளிர் கொடுத்து தைக்கும்போது இந்த டாட் போடுற மாதிரி அந்த ஷேப்பு கரெக்டாக வந்துடும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். அதுக்காக இந்த அளவு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும். இப்போ இதுக்கு 1 இன்ச்சு வித்தியாசம் இருக்குங்க இல்லையா, நீங்கள் தைக்கும்போது நல்லா இப்படி குளிர் கொடுத்து தைக்கணும். கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. 2 பீஸ் இருக்குங்க இல்லையா, இது பேக் பீஸ். பேக்கு ஃப்ரண்ட் பீஸ், இது வந்து சில்வி பீஸ் வந்துடும். போட் நெக் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட் நெக் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.